அதிமுக நிலை அப்படிங்கிறது முன்னாடி இருந்த வேகம்ங்கிறது படிப்படியாக குறையத்தான் உள்ள சூழ்நிலை தான் இப்போதைக்கு 2026லும் இப்படியா? 26லும் கண்டிப்பாக அது பலவீனமாகக்கூடிய கட்சியாகத்தான் மாறும். விஜய் வந்து யோக சனி காலம் தொடங்கிடுச்சு, இவருக்கு கண்ட சனி. அப்ப கூட்டணி, அவரு டெப்டி சிஎம், இவர் சிஎம், அடிச்சு தூக்கிட்டு போயிடலாமே. கண்டகச்சனியும் 7ஆம் இடத்துல இருக்குது. அவருடைய சுய ஜாதகப்படியும் அவருக்கு வந்து அந்த முதலமைச்சர் யோகம் அப்படிங்கிறது விபரீத ராஜயோகத்தினால் வந்த யோகம்தான் அவருக்கு முதலமைச்சராக ஆக்கியது. ஆனால் அவர் தொடர்ந்து முதலமைச்சராகக்கூடிய யோகம்ங்கிறது அவருக்கு இல்லை. அதிமுக ஆட்சி அமைக்குமா 2026? இதுவரை முதலமைச்சர் ஆகாத ஒருவர் இந்த வருடத்திற்கு வந்து அறிமுகப்படுத்துவார் என்ற மாதிரி. நீங்க விஜய் சொல்றீங்களா, உதயநிதி ஸ்டாலின் சொல்றீங்களா, சீமான இல்ல, சொல்றீங்களா? புதிய கூட்டணி ஆட்சிக்குள்ளாரதான் அவர் வந்து ஆட்சி அமைக்க முடியும் அப்படின்ற மாதிரி இருக்கு. டெப்டி சிஎம்னு ஒருத்தரை கொண்டு வர மாட்டேன், நான் மட்டும் தனிச்சு நிற்பேன், அவர் சிஎம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ரெண்டாயிரத்தி 26 தமிழக அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுடைய ஜாதகம் எப்படி இருக்கு? குறிப்பா எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஜாதகம் எப்படி இருக்கு? அதிமுக நிலை அப்படிங்கிறது முன்னாடி இருந்த வேகம்ங்கிறது படிப்படியாக குறையத்தான் உள்ள சூழ்நிலை தான் இப்போதைக்கு 2026லும் இப்படியா? 26லும் கண்டிப்பாக அது பலவீனமாகக்கூடிய கட்சியாகத்தான் மாறும். ஏற்கனவே அதிமுக வந்து எதிர்கட்சியா தானே இப்ப இருக்காங்க தமிழக அரசியல் களத்துல. ஆமாம், மேற்கொண்டு அப்படியே பலவீனம் தொடருவாங்க. தலைமை வந்து கன்னிராசியாகவும் இப்போ கண்டகச்சனி அடுத்த அஷ்டமச்சனியும் போகிறனால அந்த தலைமைக்கான ஒரு பாதிப்பை கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகும். ஏன்னா அவருக்கு கடந்த காலங்களில் 10ல் குரு இருந்து பதவி பறிபோகும்னு சொல்லுவாங்க. தொழில் ரீதியாக அவருக்கு பயத்தையும் அச்சத்தையும் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருந்தது. 7ஆம் இடத்து சனினால் அந்த கூட்டாளிகள் உடன் இருப்பவர்களால் துரோகத்தையும் உடன் இருப்பவர்களால் பாதிப்பையும் அவருக்கு கண்டிப்பாக கொடுத்தது. அதுதான் 2025 நடந்த பல்வேறு விதமான அவங்க உட்கட்சிக்குள்ள பூசல்களை அது வெளிப்படுத்தியது. இது வந்து மே மாதம் வரைக்குமே குரு பலங்கிறது அவருக்கு இல்லை. 10ஆம் இடத்துல தான் குரு இருக்குது. கண்டகச்சனியும் 7ஆம் இடத்துல இருக்குது. அவருடைய சுய ஜாதகப்படியும் அவருக்கு வந்து அந்த முதலமைச்சர் யோகம் அப்படிங்கிறது விபரீத ராஜயோகத்தினால் வந்த யோகம்தான் அவருக்கு முதலமைச்சராக ஆக்கியது. ஆனால் அவர் தொடர்ந்து முதலமைச்சராகக்கூடிய யோகம்ங்கிறது அவருக்கு இல்லை. ஏன்னா அடுத்து வரக்கூடிய எல்லா கட்சிகளோட நம்ம ஜாதக அடிப்படையில் பார்க்குறப்ப அதிமுக இனி அடுத்து அரியணையில் ஏறக்கூடிய வாய்ப்புங்கிறது இல்லை. அதனால் வந்து திரு எடப்பாடி அவர்களுக்கு வந்து இது சாதகமான சூழ்நிலையை கண்டிப்பாக கொடுக்காது. அதிமுகவில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். என்ன மாதிரி அதிமுக கட்சியிலேயே வந்து தலைமை மாற்றம் கூட ஏற்பட வாய்ப்பு என்ன இருக்குது. இப்படி சொல்றீங்க? ஆமாம், அந்த கட்சியோட நிலை வந்து அடுத்தடுத்து போகணுன்னா அதானே, அந்த ஒரு நல்லது நடக்கணும்னா நல்ல விஷயங்கள் எல்லாம் சேர்ந்து நடக்கும். ஒரு தீமை நடக்கணும்னா அதுக்கேற்றபடி அமைப்புகள் தன்னால் வரும். அப்படி ஒரு சூழ்நிலை தான் அதிமுகவுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இது தலைமை தான் முடிவு பண்ணணும். அது நம்ம அறிவுரைகள் சொல்ல முடியாமல் ஜோதிட ரீதியாக கணித்து சொல்கிறோம். இந்த அதிமுகவுக்கு இது ஒரு பின்னடைவான நேரம் தான். கொஞ்சம் அவங்க கவனத்தோட அவங்க தொண்டர்களை தக்க வைக்கிறதுக்கான முயற்சிகளை அவங்க பண்ணுறது நல்லது. நிச்சயமா. உங்களுடைய கணிப்பு பிரகாரம் 2026 தமிழக அரசியல் களத்தில் அதிமுகவுடைய ஜாதகம், குறிப்பாக எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஜாதகம். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து கண்ட சனியில் இருக்கார். இந்த கண்ட சனியில் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூட்டணியை இழுக்கணும். இன்னொன்று வந்து நிறைய பேரை அனுசரித்து போகணும். அப்படி அனுசரித்து போகாத பட்சத்தில் பல்வேறு பாதிப்புகள் இருக்கதா செய்யும். கண்ட சனினாவே என்ன அர்த்தம்னா ஆப்ரேஷன் சக்ஸஸ் பட்டு பேஷண்ட் டெத்து அப்படிங்கிற கண்டிஷன் தான். அப்படின்னா இது அரசியலோட எப்படி அது எப்படி முடிச்சுன்னா, நான் பொதுச் செயலாளர் தான், ஆனால் என் கட்சி ஆட்சி அமையல. காரணம் என்னன்னா நிறைய வந்து இப்போ அதுலேருந்து வெளியே போனாங்க. அவங்களை திருப்பி உள்ளே கூட்டு வந்தாலும் அவரால் இப்போ வெற்றி காண முடியாது. அதில் வந்து நிறைய அவருடைய ஜாதகத்தில் இல்லை கண்ட சனிங்க. இந்தாண்ட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வெளியே போயிட்டாங்க. ஏடிஎம்கேல நிறைய வெளியே போயிட்டாங்க. அவங்கெல்லாம் வெளியவே போனவங்க திருப்பி உள்ளே வந்தாலும் அவ்வளோ பலம் கிடைக்காது. ஏன்னா இன்னைக்கு விஜய்ங்கிற ஒரு பெரிய மாஸ் உள்ள வந்து நிறைய வந்து மக்கள் செல்வாக்கு, இளைஞர்கள் செல்வாக்கு இருக்குது. அந்த மாசை பிடிச்சி உள்ளே இழுக்கணும். அதை இழுத்தா அவர் இப்போ வந்து விஜய் வந்து இப்போ அவருக்கு வந்து யோக சனி காலம் தொடங்கிடுச்சு, இவருக்கு கண்ட சனி. அப்போ கூட்டணி, அவர் டெப்டி சிஎம், இவர் சிஎம், அடிச்சு தூக்கிட்டு போயிடலாமே. ஆந்திராவோட சந்திரபாபு நாயுடு, பவன் கல்யாண் மாதிரி ஏற்கனவே அதை நான் சொல்லியிருக்கேன். மீண்டும் ஒரு பவன் கல்யாண். ஆனால் அதுக்கு வர்றதுக்கு நிறைய இடையூறுகள் இருக்கு.
இவங்க 2 பேரும் கூட்டணி அமைச்சாங்கன்னா அடிச்சு தூக்கலாம். ஆனா, அத கூட்டணிக்குள்ளார வரக்கூடாதுன்னு சொல்லி விஜயே நல்லா கொம்பு சீவி விட்டுர்றாங்க. நீ தான் பெரிய ஆளு, நீ தான் சிஎம்னு சொல்லி விட்டுறாங்க. இவர வந்து நீ வந்து யார் வேணாலும் வெளிய போகட்டும். யார் வேணாலும் வெளிய போகட்டும். நீ தான் டாப்ல இருக்க. நீ தான் உங்கள எடப்பாடியார் தான் சூப்பர் அப்படின்னு சொல்லி கொம்பு சீவி விட்டு 2016ல விஜயகாந்த் ஐயா கிட்ட இப்படி தான் நெறைய கொம்பு சீவி விட்டு வேலைய பார்த்தாங்க. அப்போ வந்து ஜெயலலிதா அம்மா அசால்ட்டா ஜெயிச்சுட்டு வந்தாங்க. அதே மாரி இவங்கெல்லாம் அடிச்சுக்கிறது திமுக அசால்ட்டா ஜெயிச்சுட்டு வந்துரும். இவங்களுக்கெல்லாம் கூட்டணி இப்ப ஒரு பக்கம் கொஞ்சம் பலம், ராகு பலம் இல்ல, குரு பலம் இல்ல. யாருக்கு? விஜய்க்கு. இந்த ஆண்டு எடப்பாடி ஐயாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சனி பலமே இல்ல. சனிங்கிறது தான் அரசியல் பலம் ரொம்ப முக்கியத்த. சனியே கண்ட சனியா போறாரு. இன்னொன்னு குரு பலமும் இல்ல. குரு 26ஆம் தேதி தான் பெயர்றாரு. அதுக்குள்ள ஆட்சி அமைச்சாகணும். அதுக்கு தகுந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ராகு, கேதுவும் வந்து அவ்வளோ ஒரு சொல்லிக்கிற இடத்துல இல்ல. இதுல இந்த மாரி சூழல்ல, இவங்க அந்த கூட்டணி பலத்தையும் ஏற்படுத்தல. இருக்கிறவங்களையும் விட்டுட்டு இருக்காங்க. இது எப்படி ஆட்சிக்குள்ளார வந்து உட்காந்துர முடியும்? அப்படிங்கிற ஒரு சூழல் தான். அப்ப கூத்தாடி 2 பட்டா வந்து அ மக்களுக்கு கொண்டாட்டங்கிற கதையில, இவங்க 2 பேரும் 2 படும்போது அவங்களுக்கு ஜாதக அமைப்பு நல்லா இருக்கு. உதயநிதி அவருக்கு நல்லா இருக்கு. அப்படிங்கும்போது தானா அவங்க ஜெயிச்சு வந்துருவாங்க. இதுதான் இன்னும் அரசியல் களம். இன்னும் அதுல யார் யாரெல்லாம் மாறுறாங்க, யார் யாரெல்லாம் எங்க வரப்போறாங்க, எலக்ஷன் தேதி எப்படி அறிவிக்க போறாங்க, அதுல ரிசல்ட் தேதி எப்படி அறிவிக்க போறாங்க, அத வச்சு அதனுடைய விஷயங்கள நம்ம பார்க்கலாம். ஆனா இன்றைய சூழல்ல எடப்பாடியாவுக்கு முழு பலம் ஆட்சி அமைப்பதற்கான பலம் மிக மிக குறைவாக இருக்கு. அப்படின்னா எடப்பாடி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவரா தொடருவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கா? அவருடைய ஜாதக கட்டமைப்புல. எதிர்க்கட்சி தலைவரா தொடர்வதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. அதே மாரி பொதுச் செயலாளரா அவரே நீடிப்பார். ஏன்னா அடுத்து இப்ப வந்து 7ஆம் இடம் சனி 2 அதுக்கு அடுத்து வந்து 8ஆம் இடம் சனி 2 முடிஞ்சு யோக சனி காலம் தொடங்கும். இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சு. புரியுதுங்களா? அப்போ வந்து அடிச்சு தூக்கிட்டு வரலாம். ஆனா, அவரை பொறுத்தவரை இந்த 5 ஆண்டு காலம்ங்கிறது போராட்டம் தான். இந்த 5 ஆண்டு காலத்தை அடுத்தவரோட அரவணைச்சு இழுத்து, அதுக்கு பலமான ஆட்களை உள்ள இழுத்து போட்டு, அது மாரி வந்தா ஜெயிக்க முடியும். ஆ. அப்படிதான் வர முடியுமே ஒழிய, இப்போதைக்கு அவரு பொதுச் செயலாளர்லருந்து மாறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. அப்படின்னா இப்படி பார்க்கலாமா? இப்ப தமிழக அரசியல் களத்துல திமுக, ஆ அப்புறம் அதிமுக, அப்புறம் தாவேகா இப்படிதான் வரிசைப்படுத்தணுமா? அல்லது இப்போதைக்கு அப்படிதான் வரிசைப்படுத்தணும். ஆ. ஏன்னா, இப்ப அடுத்து அந்த களத்துல 4வதா நிக்கிறது சீமான். சீமான முந்திக்கிட்டு இவரு வராருன்னா, சீமானுக்கு அஷ்டமத்து சனி. நம்ம சீமான பத்தி தனியா பேசுவோம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா, இப்ப இருக்கிற காலத்துல வந்து பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கேட்டகரில இருக்கிறது திமுக, அதுக்கடுத்து அதிமுக, அதுக்கடுத்து தாவேகா. 2026ல அந்த 26 களம் எப்படி மாறும்னு கேட்கிறேன். 26ல காலம் இப்படிதான் அப்படியே தான் இருக்கு. இருக்குமா? இப்படியே தான் சரி, இருக்கு. சரி. அப்ப விஜய் ஆட்டோமேட்டிக்கா 3வது இடத்துக்கு வந்துருவாரு. 2ஆம் இடத்துல அதிமுக நீடிக்கும். கண்டிப்பா இருக்கும். சரி, சரி. கண்டிப்பா இருக்கு. அதுலலாம் மாற்றம் இல்ல. ஆனா விஜய் நெறைய மாற்றங்கள குடுப்பார். விஜயும் ஆ எடப்பாடியும் சேர்ந்துக்கிட்டா இவங்க தான். அதுலலாம் மாற்று கருத்தே இல்ல. ஏன்னா விஜய்க்கு இருக்கிற பலம். அதே மாரி எடப்பாடி ஐயாவுக்கு இருக்கிற பலம். இது 2ம் சேர்ந்து அடிச்சு நொறுக்கும். ஆந்திரா மாரி. ஆமா. இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா, இப்ப வந்து எடப்பாடி ஐயா ஆட்சி அமைச்சார்ல. அப்ப யார உள்ள கூட்டு வந்தாரு? ராகு பலம் கொண்ட யார கூட்டு வந்தாரு உள்ள? ஓபிஎஸ் கூட்டு வந்தாரு. ஓபிஎஸ் ஐயா உள்ள வந்ததுன்னா, அவர் வந்து சிஎம், இவர் வந்து டெப்டி சிஎம் அந்த மாரி நின்னாங்க இல்லையா? அந்த மாரி இவங்களுக்குள்ள இவரு சிஎம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்னைக்குமே எடப்பாடி ஐயா சிஎம் வேணும்னா, அங்க டெப்டி சிஎம் வேணுங்க. டெப்டி சிஎம் இருந்தா தாங்க அவர் சிஎம். இப்படி வச்சுக்கோங்க நீங்க. பொதுவா உங்களுக்கு ஒரு கருத்து. டெப்டி சிஎம்னு ஒருத்தர நான் கொண்டு வர மாட்டேன். நான் மட்டும் தனிச்சு நிப்பேன்னா, அவர் சிஎம் ஆகறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. அப்படின்னா விஜய் வந்து அதிமுக ஓட்ட தான் பிரிப்பாரா? அப்படிதான். அப்படி இல்ல. அதிமுக ஓட்ட பிரிப்பாருங்கிறது இல்ல. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவரு பிரிக்கிற ஓட்டால பாதிக்கப்படுறது இவரு. ஏன்னா இவருக்கு பலம் குறைவாக இருக்கு. அவங்களுக்கு சாலிடா ஓட்டு இருக்கு. அவங்களுக்கு பலம் நல்லா இருக்கு. அரசியல் பலம் நல்லா இருக்கு. அதனால தானா வந்துருவாங்க. அப்ப பிரிக்கிறதுல இவரு பாதிக்கப்படுவார்ன்னு நான் சொல்ல வரேன். உங்களுடைய பார்வையில அதிமுகவுடைய ஜாதகம், குறிப்பா எடப்பாடி அவருடைய ஜாதகம். ஐயா ஐயா முன்னாள் முதல்வர் எடப்பாடி அவர்களுடைய கன்னி ராசி. இந்த கன்னி ராசி அப்படின்னும்பொழுது இப்பொழுது தான் அந்த கேது நகர்ந்திருக்கு. அவருடைய கன்னி ராசியிலேருந்து கேது நகர்ந்திருக்கு. அப்படின்னா இங்கே மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பு அவர் உருவாக்கக்கூடிய பல துரோகிகளை கண்டு பல பிரச்சனைகளை கண்டு இப்போ உருவாக்கிட்டு இருக்காருன்னு அர்த்தம். இப்போ இந்த காலகட்டத்தில் இவருக்கு இந்த தேர்தலுக்கு கால அவகாசம் குறைவாக கிடைக்கும்னு தோணுது. ஏன்னா இப்போ ஐயா சொல்கிற மாதிரி கண்டகச்சனி போயிட்டு இருக்கக்கூடிய காலகட்டம், அடுத்து அஷ்டமச்சனி காலம் போயிட்டுருக்கு. தொடர்ந்து இந்த ராகு கேதுவுடைய அந்த சர்ப்பதோஷங்களுடைய தாக்கமும் இப்போ இவருடைய ஜாதகத்தில் இருக்குது. இப்போ அப்படின்னா எடுத்தோன்னா பல விதத்தில் பல பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டே இருக்காரு. மிகப்பெரிய இன்னும் கொஞ்சம் ஒரு சக்தி திரட்டிக்கிட்டு இருக்காருன்னு புரிஞ்சுக்கலாம். இந்த கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு மகா சக்தி யோகம். அதாவது அரசியலில் வந்து
மிகப்பெரிய விஷயத்தை இப்போ உருவாக்கக்கூடிய சக்தி உடைய ஜாதகம் தான் எடப்பாடி அவர்களுடைய ஐயா எடப்பாடி அவர்களுடைய ஜாதகம் தான். இருந்தாலும் காலம் பதில் சொல்லும். இன்னும் காலம் அவகாசம் இருக்குது. அதை பொறுத்து அன்றைய உள்ள கிரகநிலையை பொறுத்து தீர்மானிக்கலாம் சார். அதிமுக ஆட்சி அமைக்குமா 2026ல? அந்த இப்போ நீங்கள் கேட்குற நேரம் பிரசன்னத்துக்கான பதில் என்னவா இருக்குன்னா, ஆம், அதாவது ஒரு புதிய அரசாங்கம், இதுவரை முதலமைச்சர் ஆகாத ஒருவர் இந்த வருடத்திற்கு வந்து அறிமுகப்படுத்துவார்ன்ற மாதிரி நீங்க விஜய் சொல்றீங்களா, உதயநிதி ஸ்டாலின் இல்ல சொல்றீங்களா, சீமான இல்ல சொல்றீங்களா, புதிய அண்ணாமலை சொல்றீங்களா? இல்லையே புதிய அது அப்போ எனக்கு அந்த அரசியல் பற்றிலாம் தெரியாது. ஒரு ஜோதிட ரீதியாக குரு பகவான் உச்சம் அடைகிறாரு இந்த வருடம். இது வந்து இது பார்த்தீங்கன்னா 3 ராசிகள் பயிற்சி ஆறாரு. மிதுன ராசியில் பயிற்சி ஆகிறாரு. அடுத்து கடகராசியில் வந்து திரும்ப சிம்ம ராசிக்கு வந்து மீண்டும் கடகராசியிலேயே உச்சமடைகிறக்கூடிய நிலைமை. இந்த நேரத்தில் மக்களுடைய செல்வாக்கு, மக்கள் வந்து ஒரு தெளிவான முடிவு எடுக்க போகிறாங்கன்னு தீர்மானிக்கலாம். அதுபடி குரு தான் இந்த முதலமைச்சராக காட்ட போகிறாரு. அது புதியவராக தான் இருக்க போகுதுன்னு அர்த்தம். இருந்தாலும் இன்னும் அடுத்த தேர்தல் நாள் வரும்பொழுது புதியவர்னா நீங்களே புரிஞ்சிக்க வேண்டியதான். இப்போ புதிய ஒரு தலைமையை மக்கள் விரும்புவார்கள் என்பது இன்ற கிரகநிலை சொல்லுது. அதை நீங்களே புரிஞ்சுக்கங்க.